ஹாய்ப்பா. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவுக்கு வந்து அஸ்வினின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பூஜை ரூம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா புதுசாக ஆரம்பித்த இந்த சேனலுக்கு வந்து ஒரு சின்ன லைக்கோ ஒரு கமெண்ட்டோ வந்து நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஸ்டார்ட் பண்ண சேனலுக்கு அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் இன்றைக்கி கேஸ்லாம் தொடச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்படியே பூஜை வேலை தான் இப்போ பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ வந்து உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. நான் வீட்டில் செய்கிற வேலை எல்லா லேடிஸும் செய்கிற வேலை தான். அதே மாதிரி தான் நானும் இந்த சேனலை ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. போக போக நான் எல்லாமே சொல்கிறேன்ப்பா. அப்புறம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்களாம் கிடையாது, எல்லாருக்குமே தைரியம் சொல்லி வளர்க்கணும். நம்ம அப்பா அம்மா கூட இருந்தாலும் சரி, இல்லை லைஃப் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா கூட இல்லைனாலுமே நம்ம வந்து தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஃபினான்ஷியல், இது ரொம்ப பணம் வந்து ரொம்ப லைஃப்பில் தேவை. ஏன்னா நான் அம்மா அப்பா வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குப்பா. மத்தியானத்தில் சாப்பாடு மீந்துச்சுன்னா நாங்கள் ஈவினிங் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சாப்பிடுவோம். எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு இருக்காது. ஆனால் சொல்லணும், எப்படி சொல்கிறதுனா, எங்கள் அப்பா சம்டைம்ஸ் சாப்பிடாம கூட தூங்கியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். ஆனால் எந்த இடத்துலையுமே எங்கள் அப்பா எங்களுக்கு கஷ்டத்தை காட்டி கொடுத்ததே இல்லைப்பா. பணம் இல்லை, இது இப்படிலாம் இருந்தால் தான் இப்படி வாழ முடியும் அப்படின்லாம் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லலை. எப்படினாலும் வாழ்ந்துடலாம், கடவுள் படித்தார்ல, நம்ம வாழ்ந்துருவோன்ற ஒரு கஷ்டத்தில் நாங்கள் நல்லா தான்ப்பா இருந்தோம். எந்த குறையுமே இல்லை. எங்கள் அப்பா வந்து எங்களை அப்படி தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இருட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரை நான் மீட் பண்ணி கல்யாணம் பண்ண கதையில் நான் லாஸ்ட்டாக சொன்னேன். அப்புறம் அதோடு அப்படியே நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன்ப்பா. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இதுதான் லைஃபா அப்படின்னு நமக்கு தோணும். சில நேரத்தில் என்னடா லைஃப்னு தோணும்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் மாதிரி யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப நல்லது தான். இப்போ ஏன்னா 2006லலாம் ஃபோன் வசதிலாம் பெருசாக கிடையாது. நல்லது கெட்டதுலாம் எனக்கு சொல்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஏதோ ஒன்று 2 நல்லவங்களை பார்த்து தான் நான் வாழ்ந்து வந்தேன். ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகுன்றதால சொல்கிறேன். 2006 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 2007 என் பையன் பிறந்தான்ப்பா. 2008 எங்கள் பையன் ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சதும் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டு. அப்போ வந்து எனக்கு எனக்கு கரெக்டாக கல்யாணம் ஆகும்போது 19 வயசு, என் பையன் பிறக்கும்போது 20, எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட் ஆகும்போது 21, எங்கள் வீட்டுக்காருக்கு 29 வயசுப்பா. லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அந்த 2.5 வருஷம் லைஃப் வந்து எப்படின்னா, இப்படிலாம் கூட வாழலாமா, வெளி உலகத்தில் இவ்வளோலாம் இருக்கா, தேட்டர்னால் என்ன, மால்னால் என்ன, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, செப்பல், இப்படி எல்லாமே எங்கள் வீட்டில் எனக்கு பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கும்போது வந்து எங்கள் அப்பாவுக்கிட்ட இருந்த கஷ்டமும் எனக்கு அது இப்போ குறையா தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்கும்போது அதை அனுபவிக்கும்போது அதையும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இல்லை. அப்போ இப்படியும் இருக்காங்க லைஃப்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த டைமில் எங்கள் வீட்டுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், கடவுள் வந்து நேரில் வரமாட்டார், ஒரு சில நல்லவங்க ரூபத்தில் தான் வருவாங்கன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு திங்கக்கிழமை காலையில் ஆஃபீஸ் போகும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் தான். சுற்றி எல்லாரும் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டைம் வந்து அந்த அண்ணா அங்கே வர வேண்டிய வேலையே இல்லை. அவர் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டை கேட்கறதுக்காக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. வர வழியில் இன்னும் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு எட்டி பார்க்கும்போது பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர். அவர் பார்த்துட்டு, இது என்னோடய ஃப்ரெண்டு தான், அங்கே அவ்வளோ தூரம்லாம் போகணும், கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கிட்டே இருக்கான், அவ்வளோ தூரம் போக வேண்டாம், பக்கத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு போரூரில் ஒரு பெரிய தனியார் ஹாஸ்பிட்டல் தான்ப்பா எங்கள் வீட்டுக்காரர் அட்மிட் பண்ணாங்க. அந்த அண்ணா இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. சில நேரத்தில் கடவுள் மனுஷ ரூபத்தில் நம்ம கூட தான் வந்து இருக்காங்க. ஆனால் நமக்கு தான்ப்பா ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை, வந்தது கடவுள்னு ஏற்றுக்க தெரியல. ஆனால் என் லைஃப்பில் அந்த அண்ணா வந்து இப்போவும், அவர் பேர் புருஷோத்தமன், லைஃப் லாங் அவர் நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. அந்த அண்ணன் எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்புறமா எங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வரேன். அவருக்கு 3 நாள் கான்ஷியஸே இல்லைப்பா. ஹாஸ்பிட்டல் நான் வரேன், அவர் யாருன்னு அவருக்கே தெரியல, உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு ரத்தம், அவர் அந்த இதில் பார்க்கவே முடியலப்பா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் இவ்வளோ சீக்கிரம் கஷ்டத்துலேருந்து கடவுள் மேலே கூப்பிட்டு வந்துட்டு நல்ல மனுஷனை என் கையில் கொடுத்துட்டு ஏன் அவ்வளோ சீக்கிரம் அவர் இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி எனக்கு கடவுள் மேலே செம்ம கோவம். நான் அழாமல் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் சிலதெல்லாம் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அந்த டைமில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணோமா, தலையில் பிளட் கிளாட் ஆகிடுச்சு அப்படி சொல்லி சைன்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க திங்கக்கிழமை நைட்டு. அப்போ நான் உட்காந்துட்ருக்கேன். ஒரு அம்மா, நம்புறவங்களுக்கு கடவுள், நம்பாதவங்களுக்கு இல்லைப்பா. இந்த மாதிரி ஒருத்தவங்க இன்னமும் அந்த போரூரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் பேர் சொல்ல முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விக்கிரகம் சிலை ஒன்று இருக்கும்.
நான் உட்காந்துட்ருக்கேன், ஒரு அம்மா பச்சை கலர் சாரீ கட்டிகிட்டு இருந்தாங்கப்பா. அந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா அழுதுட்ருக்கேன்னா, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா, நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா, அதுவும் அந்த அம்மன் இருக்கல அவகிட்ட போயிட்டு தாலி வாங்கி உண்டியில் போடுறேன்னு வேண்டிக்கோ, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்கப்பா. எனக்கு அவங்க அந்த அம்மாவை நான் மறுத்து பேசல, வயசில் பெரியவங்கன்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தோணுச்சு, கடவுள் அப்படி இருந்ததுன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஏன் இந்த இடத்துல வந்து விட்டுருக்கணும். என் பையனுக்கு 1.5 வயசுப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நான் ஒரே குழந்தையோட நிறுத்திட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் செகண்ட் பேபி, தேர்ட் பேபிலாம் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் குழந்தைக்கு பால் மறக்க வைக்கிறதுக்கு வந்து நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என் பையனுக்கு எங்கள் அம்மா கிட்ட அந்த 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் பையன் தன்னாலேயே கடைப்பால் அம்மா வாங்கி புட்டி பால் கொடுக்க ஆரம்பிச்சு அவன் மறந்துட்டான்ப்பா. அம்மா தாய்ப்பால்னால் இப்படி தான் மறக்க வைக்கணும் அப்படிலாம் இல்லை. எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள், நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் வந்து சைன் வாங்கிட்டாங்க. சரி நானும் எழுந்து போய் மனசு கேட்காம நம்ம கஷ்டமோ நஷ்டமோ நம்ம அம்மாவை திட்டுவோம், அம்மாவை தானே அரவணைப்போம். அந்த மாதிரி நான் போய் கடவுள்கிட்ட அழுதேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து காலையில் ஒரு 3:30 மணி இருக்கும்ப்பா. நிறைய யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போயிட்டு வந்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஐசியூலேயோ இல்லை எமர்ஜென்சிலையோ இருந்து மைக்கில் வந்து அந்த பேரை சொல்லி அந்த பேஷண்ட்டோட பேர் சொல்லி கூப்பிடும்போது மரணத்தையே நம்ம இப்போ தாண்டி வந்துடுற மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ப்பா எனக்கு. ஏன் 3 மணிக்கு விடிய காத்தால கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா 4:30 5 மணிக்கு தான் ஆப்ரேஷனு. ஆனால் அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து பிளட் கிளாட் வந்து நார்மலாக ஆகிடுச்சு, நல்லா போக ஆரம்பிச்சிச்சு, ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கப்பா. நான் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு 5th ஃப்ளோரில் இருந்தார், சாமி வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அவங்க சொல்லி முடிச்சுட்டு 7 மணிக்கு வந்து பார்க்கலாமா இப்போ போங்கன்னு சொல்லிட்டாங்க. 3 மணிக்கு நான் ஸ்டெப்ஸ்லேயே இறங்கி ஓடி வந்து அழுகிறேன்ப்பா அந்த எமர்ஜென்சி வார்டில். கடவுள் இருக்கிறாரு. நான் தான் சொன்னேன்லப்பா, கடவுள் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா நிஜமாக கடவுள் வந்து நம்மளை அது ஏதோ ஒரு வகையில் சோதனை கொடுப்பாரு, ஆனால் கைவிட மாட்டார். நான் அது முழுசாக நான் நம்புகிறேன்ப்பா. அதில் அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு 20 நாள் 25 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு 10-12 நாள் ஐசியூலே தான் இருந்தார். காலையில் ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை தான்ப்பா பார்க்க முடியும். அவர் அப்போது நான் அவர் வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இது மிராக்கிள் மாதிரி இருக்குன்னு. நிஜமாக சொல்கிறேன், கடவுளுக்கு இருக்காருப்பா, நம்புங்க. பணம்னா என்ன, சேவிங்ஸ்னால் என்ன, நமக்கு வந்து எல்லா சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, எப்படிமா இருக்காங்க விசாரிப்பாங்க, எல்லாம் யாரையும் நான் குறை சொல்லலை, அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். ஸோ நான் இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, என்னைக்கு ₹1 பணம்னாலும் நாளைக்கு நமக்கு அது தேவைப்படும், நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இது மூலிமா நான் கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.